இன்றைக்கி ஸ்ரீதேவி சமையலில் வந்து கோதுமை உப்புமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ஒரு 3 எடுத்து வச்சுருக்கணுங்க. நார்மல் சைஸில் ஒரு தக்காளி, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், சிறிய துண்டு இஞ்சிங்க, கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. கடுகு, கருவேப்பிலை தழை கிள்ளி வச்சுக்கிறேங்க. உப்பு, 1.5 கப்பு கோதுமை ரவை, எண்ணெய், தண்ணி. அடுப்பில் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுங்க, இன்னும் புகை போயிடும். ஆனால் சில பேர் வந்து இந்த நெய் ஊற்றிவாங்க, அதாங்கம்மா. நெய்யில் ஊற்றக்கூடாது. கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா புரிஞ்சாதான் அதனோட மருத்துவ குணம் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்போ கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு போட்டுக்கலாங்க. அடுப்பை வந்து மீடியம் சைஸ் வைங்க, வெசையாக வைக்க வேண்டாம். அடுத்து வெங்காயம், கருவேப்பிலை தழை, பச்சை மிளகாய்ங்க, அடுத்து இஞ்சி, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வணங்குதுங்க. வெங்காயம் வணங்குறதுக்காக லைட்டாக உப்பு போட்டுக்காங்க. இந்தளவுக்கு வணங்கினா போதுங்க, ரொம்ப வணக்க வேண்டாம். ப்ரௌன் கலர் மாதிரி இந்தளவுக்கு வணங்கினா போதும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாங்க. அதெல்லாம் மீடியமாக வச்சு வணக்குங்க. கோதுமை ரவை வந்து எப்போயும் உடம்புக்கு நல்லது. வெள்ளை அரிசியோட அதை வந்து நார்ச்சத்து இருக்கிறதுனால கோதுமை ரவை வந்து ரொம்ப நல்லது. இப்போ இது மாதிரி நல்லா தக்காளியும் நல்லா வணங்கிட்டு பாருங்களேன். இதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப்புக்கு 2 டம்ளர் தண்ணி, 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. அது தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ரவையை போட்டுக்கலாங்க. ரவை போட்டு இப்படி அதை கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே வந்து நம்ம கொத்தமல்லி தழை போட்டுடலாம். கொத்தமல்லி தழை போட்டு பண்ணிவிட்டு அடுப்பு சிம் பண்ணி மூடி வச்சுருங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. எப்பயும் உப்புமா வந்து வெந்ததுக்கப்புறம் உடனே எடுக்கக்கூடாதுங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே மூடி வச்சுட்டு போடுங்க. அப்போ அந்த சூட்டில் வந்து சாஃப்டாகிடும் இந்த ரவை. ரெடி ஆகிடுச்சுங்க. டேஸ்ட் பார்க்கலாங்க. சர்க்கரை வச்சு கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தயிர் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இது மாதிரி உப்புமா செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.